அந்த காலத்துல எல்லாம் எங்கள் ஆயா வேலைக்கு போயிட்டு வந்து, அதுவும் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து செக்கில் ஆரியமோ நெல்லோ இடித்து அதை வந்து சலித்து சமையல் செய்வாங்களாம். நைட் எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு சாப்பிடும்போது மணி 10 ஆயிருமாம்மா. அதுவும் 4-5 குழந்தைங்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். ஆனால் இப்போது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தான் வேலை செய்கிறோம். உட்காந்துட்டே செய்கிற வேலை தான். ஆனாலும் வந்து சாயங்காலம் சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை. சாப்பாடு மட்டும் வைக்கிறதுனா கூட பிரச்சனை இல்லை. சாப்பாட்டோடு சேர்த்து குழம்பும் வைக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலையே பெரிய கொடுமை அதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ரொம்பலாம் பெருசாக சிரமப்பட்டுக்காமல் நைட்டுக்கு அந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது தான் இப்போல்லாம் வந்து விரும்புகிறது. மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக இந்த மாதிரி எக் ரைஸு, இல்லைன்னா முட்டை குழம்பு, இல்லைன்னா லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது. செஞ்சுட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். பூ வந்து கட்டின பூ வாங்கி வச்சுக்கிறத விட வீட்டில் உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து கட்டி வைக்கிறது கொஞ்சம் நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் வேலை செஞ்சு சாப்பிட்டு தூங்குவாங்க. இப்போ வந்து நிழல்லையே வேலை செஞ்சாலும் கூட வீட்டில் வந்து வேலை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த நொண்டி வந்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு நானும் வந்து விளையாண்டேன் பாருங்கள். ஒரு 4 கட்டம் தான் தாண்டியிருப்பேன். அதுக்கே கால் ரொம்ப வலிக்குது, குதிங்கால் வலிக்குது. பிள்ளைங்க நம்மளும் சின்ன வயசில் நிறைய நொண்டியெல்லாம் விளையாடிருப்போம். இப்போ வயசாக கால் எட்டு வைக்கிறதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஏதோ நம்மலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல சாப்பாடு, சின்ன வயசில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுனால இந்த வயசில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வயசு வரும்போது நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ தெரியல. அதை நினச்சா இன்னும் கவலையாக இருக்குது. இப்போல்லாம் நல்லா ஆடி ஓடி விளையாடுறாங்க. ஆனால் நாளைக்கு அதே ஆரோக்கியம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இருக்குமா அப்படின்னா தெரியாது தான். இருந்தாலும் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு வாழ்கிறதே பெருசாக இருக்குது. இதில் எங்கே ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு.